Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்திய இலங்கை உறவுகளை வலுவாக தொடர இரு நாட்டு தலைவர்கள் மீண்டும் உறுதியளித்தனர். நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா நேற்று புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கருக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது. இந்திய முதலீட்டில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் தடைப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக மீள ஆரம்பிப்பது குறித்து இங்கு ஆராயப்பட்டதோடு இந்த செயற்பாடுகளை ஆராய்வதற்காக விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்யவிருப்பதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். அண்டை நாடுகளுக்கு முதலிடம் கொடுக்கும் இந்தியாவின் கொள்கை குறித்தும் இந்த சந்திப்பில் கருத்து பரிமாறப்பட்டன. திருகோணமலையை மையமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்படவிருக்கும் கைத்தொழில் வலயம் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டதோடு பல இந்திய முதலீட்டாளர்கள் அங்கு தமது முதலீட்டுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்த தொழில் வலயத்தில் இந்தியாவை தவிர ஏனைய நாடுகளின் முதலீட்டாளர்களையும் இங்கு முதலீடு செய்வதற்கு இணைத்து கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய பொருளாதார மாற்றுச் சட்டத்தின் மூலம் விவசாயம், சுகாதார கல்வி மற்றும் பொருளாதார முகாமைத்துவம் ஆகிய துறைகளுக்கு அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். அத்தோடு உண்மை மற்றும் நல்லிணக்க சட்ட மூலம் எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இலங்கையில் செயற்படுத்தப்பட்டுள்ள விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டம் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பது தொடர்பில் விரைவான தீர்மானத்தை எட்டுவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. தோட்ட லயன் அறைகள் தோட்ட கிராமங்களாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படும் எனவும் அது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் தலையீட்டின் மூலம் அந்தந்த கிராமங்களை அபிவிருத்தி செய்ய முடியும் எனவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசாவுக்கும் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழ் அரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றது. குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் சார்பில் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், கட்சியின் துணை செயலாளர் சி.வி.கே. சிவஞானமும், ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னவும் பங்கேற்றனர். குறித்த சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட தமிழ் அரசு கட்சியின் ஆதரவை கோருவது தொடர்பாக பேசப்பட்டதாக அறியப்படுகிறது. எனினும் தமிழரசு கட்சியின் அங்கத்தவர்கள் பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக எதனையும் அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்ற அன்றைய தினம் இரவே பாராளுமன்றத்தை கலைப்போம், மக்கள் ஆணை இழந்த அந்த சட்ட வாக்கத்தை ஒரு நாள் கூட வைத்திருக்கப் போவதில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தங்காலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் நாட்டில் தேர்தல்கள் நடைபெறுகின்றன, ஆட்சிகள் மாறுகின்றன, ஆனால் மக்களின் வாழ்க்கை தரம் மாறவில்லை, வெறுமனே திருட்டு கும்பல் மட்டும்தான் மாறுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். மஹிந்த அரசாங்கத்தில் இருந்தால் பசீல் பிரதான நபராக இருந்து அனைத்தையும் டீல் செய்வார். ரணில் அரசாங்கம் வந்தால் ரவி கருணாநாயக்க பிரதான நபராக இருந்து அனைத்தையும் டீல் செய்வார். இதைத்தான் மாற்றம் நடைபெறுகிறது என்று கூறப்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது அரசியல் மாற்றத்துக்கான தருணம் ஏற்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல தருணம். உண்மையான மாற்றத்துக்காக மக்கள் சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர். முக்கியமாக அரசியல் மாற்றம் திடீரென்று ஏற்படுவதில்லை என்றும் அனுரகுமார குறிப்பிட்டார். அரசியல் மாற்றம் தீர்க்கமான காலம் ஒன்றில்தான் ஏற்படுகிறது. நாங்கள் 1994ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட போது அம்பாந்தோட்டையில் கலப்பதி சகோதரர் மட்டுமே வெற்றி பெற்றார். அதற்காக நாங்கள் அரசியல் செய்வதை நிறுத்தவில்லை, தொடர்ச்சியாக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டோம் என்றும் அவர் கூறினார்.
இந்த வருட இறுதியில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 13வது திருத்தச் சட்டத்தினை மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து அமுலாக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் 228வது கட்டமாக யாழ்ப்பாணம் வடமராட்சி கொற்றாவத்தை அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலைக்கு சுமார் 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனும் MA சுமந்திரனும் கலந்து கொண்டனர். அங்கு உரையாற்றிய சஜித் பிரேமதாச மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்படாது முடக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகளின் செயற்பாடுகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. மாகாண சபைகளின் தவிசாளர்கள் தற்போது சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். எந்த ஒரு பணிகளும் மாற்றப்படாத நிலையில் மாகாண சபைகள் இருப்பதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. இந்த வருடத்தின் இறுதியில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தவுள்ளோம். அதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை என்றும் உறுதியாக தெரிவித்தார். அதே நேரம் அரசியல் அமைப்பின் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தினை மக்கள் நம்பிக்கையை வென்றெடுத்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு பின்னிற்கப் போவதில்லை என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். இதேவேளை வடக்கு மாகாணத்தின் வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சினைகளை உரிய தரப்பினரின் கவனத்துக்கு கொண்டு செல்ல உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினர் தமக்கு ஏற்ற தொழில்களை பெற்றுக் கொடுக்குமாறு கோரி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இதன்போது போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு விஜயம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடிய போதே இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த விடயத்தை பாராளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வாக்குறுதி அளித்துள்ளார். தமது அரசாங்கத்தின் கீழ் பட்டதாரிகளுக்கு அரச வேலைவாய்ப்பு அல்லது தொழில் தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதத்துக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ரோஹித அபயகுணவர்த்தன தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் அலுவலகத்தையும் ஆரம்பித்துள்ளோம் என்று அவர் கூறினார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்ட அவர் எதிர்வரும் நாட்களில் சகல தேர்தல் தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்த தீர்மானித்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுத்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு வெகு விரைவில் அத்தீர்மானத்தை அறிவிப்பார் என்று தமது தீர்மானத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிக்கும் போது யார் அரசாங்கத்தை நிர்வகித்தாலும் 2028ஆம் ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட கடன் உடன்படிக்கையின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் உரையாற்றிய அவர் 2023ஆம் ஆண்டு அனைத்து வகையான வரிகளையும் அதிகரித்து உள்நாட்டு இறைவரை திணைக்களம் 1550 மில்லியன் ரூபாவை வசூலித்துள்ளது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வரிகள் மூலம் சுங்கத் திணைக்களம் 923 பில்லியன் ரூபாவை வசூலித்துள்ளது. மதுவரி திணைக்களம் 169 பில்லியன் ரூபாவை வசூலித்துள்ளது என்று குறிப்பிட்டார். இதன்படி அனைத்து வழிகளிலும் பெறப்பட்ட மொத்த வருமானம் 3201 பில்லியன் ரூபாவாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இந்த வருமானங்கள் மூலம் அரசாங்கத்தின் அன்றாட செயற்பாடுகள், அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம், சமுர்த்தி, அஸ்வசும போன்ற நலன்புரி கொடுப்பனவர்கள் மற்றும் கடன்களுக்கான வட்டி என்பவற்றை செலுத்த வேண்டும். அதற்காக 2023ஆம் ஆண்டில் மட்டும் 4.3 டிரில்லியன் ரூபாய் செலவாகியுள்ளதென அவர் கூறினார். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது யார் அரசாங்கத்தை வழிநடத்தினாலும் அவர்கள் 2028 வரை சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட கடன் ஒப்பந்தங்களை பேண வேண்டும் என்று கூறிய அவர் 2025ஆம் ஆண்டளவில் வெளிநாட்டு வள இடைவெளி சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு போதுமானதாக இருக்காது. கடந்த வருட அனுபவத்தின்படி அதற்கு 5018 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார்.
அந்த செய்தியுடன் நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ்ச் செய்திகள். மீண்டும் மாலை தமிழ்ச் செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.